ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை, நாளைய தினம் சனி பிரதோஷம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷ தினம் வர்றது ரொம்ப விசேஷம். சனி பிரதோஷத்தை நம்ம தவற விடவே கூடாது. ஒரு மாதமும் திரியோதசி திதி அப்படிங்கிறது தான் பிரதோஷமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திரியோதசி திதி காலையில் 5:26 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் காலையில் 4:46 வரைக்கும் இருக்குது. அதனால் சனிக்கிழமை நாள் முழுக்க பிரதோஷம் இருக்குது. சனிக்கிழமை நாள் முழுக்க பிரதோஷம் இருந்தாலும் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கோங்க. சிவனுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷம். அப்படிப்பட்ட பிரதோஷம் சனிக்கிழமையில் வர்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதோஷம். ஒரு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவாலய வழிபாடு செஞ்சால் ஒரு வருடம் முழுக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்ட புண்ணிய பலனை நீங்கள் பெற முடியும். பிரதோஷ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு கேட்காம நந்தியோட காதில் போயிட்டு நம்ம வேண்டுதலை சொன்னால் அதை அவர் சிவன்கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பிரதோஷத்தை பற்றி பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. சிவபெருமானையும் சிவனோட வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுறது நமக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தருமா. தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருள்வார் அப்படிங்கிற மாதிரியும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிரதோஷ நாளில் சிவாலயத்தை வலம் வந்து வணங்குவது ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடு. சிவபெருமான் ஆழகால விஷயத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே இந்த பிரதோஷம். பிரதோஷம் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பிரதோஷம். திரியோதசி திதி வரக்கூடிய நாட்களில் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலம். பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுறதால சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பிரதோஷங்கள்லேயே சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம்னு சொல்வதுண்டு. இந்த நாளில் நாம் சிவபெருமானை வழிபட்டா சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கூட நீங்கிடுமா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த சனி மகா பிரதோஷம். ஒரே ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவதரிசனம் பண்ணீங்கன்னா 5 வருடம் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணியத்தை நீங்கள் பெற முடியுமா. சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவதரிசனம் செய்யறது, மந்திர ஜபம் செய்யறது எல்லாமே பல மடங்கு புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரதோஷ அபிஷேகம் அப்புறம் பிரதோஷ பூஜைக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இந்த ஒரு பொருளும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால் நமக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல் நிறைவேற மாதிரி நாம் சிவன் கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் குறிப்பாக பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு சம்பந்தமான பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சுபிக்ஷம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாளாக இருக்கக்கூடிய நாளைய தினம் வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். நாளைய தினம் பிரதோஷம் மட்டும் இல்லை, ஆவணி மாதத்தோட முதல் நாள். ஆவணி முதல் நாள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா சாம்பிராணி. சுத்தமான வாசனை சாம்பிராணியாக பார்த்து நாளைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. சாம்பிராணி அப்படிங்கிறது தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். சாம்பிராணி வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் வளம் வருமா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சாம்பிராணியை ஒரே ஒரு துண்டாவது வாங்கிட்டு வந்து, கெட்டி சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, தூள் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள், நாளைய தினம் ஆவணி முதல் நாள் சனி பிரதோஷம். அது கூட விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது விலை ரொம்ப கம்மி தான். ஆனால் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பச்சை கற்பூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. பெருமாள் கோவில்கள்லையும் ஆஞ்சநேயர் கோவில்களையும் தரக்கூடிய தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் சேர்க்காம அவங்க துளசித்தம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியது.
பணவரவு அதிகப்படுத்தக்கூடியது, சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் அன்னாசி பூ. அன்னாசி பூ அப்படிங்கிறது சமையலுக்கு மசாலா பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் வரிசையில் இந்த அன்னாசி பூவுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. மகாலட்சுமி அமரக்கூடிய தாமரை மலர் மாதிரி வடிவம் கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்னாசி பூவை குறைந்தது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வர முடியுமோ, ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வர முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து நாளைய தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். மூணாவது ஒரு முக்கியமான பொருள், நாளைய தினம் பிரதோஷம் அப்படிங்கிறதால கோமாதா கன்றுக்குட்டியோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோவோ சிலையோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லையா, சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க 4 பேருமே குடும்பமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையை வச்சு பூஜை பண்ணுங்க. இவங்க 4 பேரோட ஃபோட்டோ ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ யார் வீட்டில் இருக்குதோ அந்த குடும்பம் ஒற்றுமையோட, செல்வ செழிப்போட, சந்தோஷத்துக்கு, மன நிம்மதிக்கு குறைவில்லாமல் இருக்குமா. ஏன்னா அப்பா, அம்மா, மகன்கள் இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது உங்கள் குடும்பமும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்குமா. பெரிய அளவு ஃபோட்டோ வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாக்கெட் சைஸில் உங்கள் உள்ளங்கை அளவு இருந்தால் கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாம். இது பிரதோஷ அன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ருத்ராட்சம் அணியணும், ருத்ராட்சம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். என்ன ருத்ராட்சம் வாங்கலாம், என்னைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ருத்ராட்சத்திலேயே பஞ்சமுகம், 5 முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை யார் வேணாலும் அணியலாம், யாரை வேணாலும் வச்சு பூஜை பண்ணலாம். அப்பேற்பட்ட ருத்ராட்சத்தை நீங்கள் நாளைய தினம் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறது மூலயமா அந்த சிவபெருமானே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பரிபூர்ணமான அருளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி விபூதி, குங்குமம். சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே அவரோட இன்னொரு அடையாளம் திருநீர். அந்த திருநீரை குங்குமம் கூட சேர்த்து ஒரு பாக்கெட் குங்குமம், ஒரு பாக்கெட் திருநீர் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையை வச்சு பூஜை பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கும் போது அங்கே விபூதி குங்குமம் கொடுத்துருந்தாலும் பரவாயில்லை. கோவில் வாசலில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகளில் நீங்கள் பிரசாத கடையில் வாங்கினாலும் சரி, விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ, முடிஞ்சால் எல்லா பொருளையோ கூட வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு பிரதோஷ தினம். இந்த ஒரு பிரதோஷ தினத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்ததாக பிரதோஷம் வரும். எந்த பிரதோஷத்தில் வழிபட்டாலும் சிவபெருமான் உங்களுக்கு அருளாசி கொடுப்பாரு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வாழ்க்கையில் பிரதோஷ வழிபாடு இருந்ததில்லை, பிரதோஷத்துக்கான விரதம் இருந்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சனி பிரதோஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். வருடம் முழுக்க சிவபெருமானை வணங்காதவங்க கூட ஒரே ஒரு நாள் சனி பிரதோஷத்து அன்னைக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு ஓம் நமச்சிவாயன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாய் விட்டு கேளுங்க. கூப்பிட்ட அடுத்த நொடியே ஓடி வந்து உங்களுக்காக உதவி செய்வார் சிவபெருமான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சனி பிரதோஷத்து அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி பிரதோஷத்தோடு ஆவணி மாதத்தோட முதல் நாளும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஒரு நாளை பயன்படுத்தி உங்களுக்கான பொருளாதார நிலையை மேம்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.